ஜம்மு காஷ்மீரில் தமிழக மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த மாணவர்களை பத்திரமாக தமிழகம் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பதில் தமிழக அரசு மும்முரம் காட்டுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் இது தொடர்பான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். தமிழக மாணவர்கள் இப்போ அங்கே விமானங்கள்லாம் பல 24 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. நிறைய விமானங்கள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது தமிழக மாணவர்கள்லாம் ட்ரெயினில் அவங்கள கொண்டு வர நடவடிக்கையை தமிழக அரசு மும்முரமாக எடுத்து வருகிறது. அப்படி ஒரு தமிழக மாணவர் தந்தி டிவியோடு ரயில்வே ஸ்டேஷனில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார், இப்போ நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் கரெக்டாக எங்கே இருக்கீங்க சார்? எப்படி ஜம்மு காஷ்மீர் போனீங்க? தற்பொழுது நிலவரம் எப்படி இருக்கிறது? சார், நாங்க ஜம்மு ஐஐடில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இங்க நாங்க 3 பேர் இருக்கோம். தமிழ் தான். நான் திருச்சி, இவர் தஞ்சாவூர், இவர் வந்து கன்னியாகுமரி. ஓகே. நைட்டு ரொம்ப ஹெவியா அட்டாக் நடந்தனால இப்ப நாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்கோம். ஓகே. நாங்க வந்து சித்ரான்ற இடத்துல தங்கிருந்தோம். ஓகே. அங்க இருந்து இப்ப ஆட்டோல ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம், ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன். நான் உங்களுக்கு கேமரால கூட காட்டுறேன். கிரௌடு ஃபுல்லா சிச்சுவேஷன் கேம்பைட் ஆகிற அளவுக்கு ரொம்ப கிரௌடு. மொத்தமே 3 ட்ரெயின் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டேஷன் ஃபுல்லாவே கிரௌடு இருக்கு. நாங்க இப்ப வர ட்ரெயினும் இப்ப ½ ஹவர் டிலேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11:50 இந்த ட்ரெயின் கிளம்பும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்டு 9 மணி போல நாங்க டெல்லி ரீச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள் இப்போ தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். மாணவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வரும் நடவடிக்கையில் அயலக தமிழர்கள் அங்கு சிறப்பு பிரதிநிதிகள் அந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். சார், இப்போ நம்ம தமிழக மாணவர்கள் ஜம்முவிலிருந்து தந்தி டிவியோட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. அந்த மாணவர்களே உங்களோட நாங்கள் உங்களோட பேசுவதை காட்டிலும் மாணவர்கள் நேரடியாக உங்களிடம் பேசுவது இன்னும் சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கேள்வியை இப்போ உங்ககிட்ட, ஏன்னா அவங்க உதவி தேவைப்படுறவங்க, நீங்கள் உதவி செஞ்சு கொடுக்குறவங்க, இப்போ அவங்களே நேரடியாக உங்ககிட்ட பேசுவாங்க. சார் சார் பேசுங்க. மாணவர்கள் உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். தமிழக அரசு சார்பாக அதிகாரி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நாங்க ஜம்மு ஐஐடில இருந்து பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்கோம். அது இல்லாம இங்க இருக்க அரசு மருத்துவக் கல்லூரி ஜம்மு, அப்புறம் எய்ம்ஸ் ஜம்மு, ஐஏஎம் ஜம்முல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இன்னைக்கு ஒரு 3 ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஸ்பெஷல் ட்ரெயின். அதுலதான் டெல்லி வரைக்கும் வர்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். ஃபர்தரா இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கோ இல்ல மற்ற எந்த ஸ்டேட்டுக்கோ எந்த ட்ரெயினுமே ரன் ஆகல. ஸோ டெல்லியில இருந்து இப்ப நாங்க தமிழ்நாடு வர்றதுக்கு ஏதாச்சும் உதவிகள் செய்ய முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நன்றி. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த விஷயம் எடுத்துச் செல்லப்பட்டு காலையிலே முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நிப்ட்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஷியன் டெக்னாலஜியுடைய டைரக்டர், துணைத் தலைவர், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை கேடரை சேர்ந்த ஜம்மு காஷ்மீர் ஐஏஎஸ் அதிகாரி, இதை மேல்பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி இடத்திலும் பேசி இருக்கின்றோம். பேசி 2 நாட்களிலே என்ன பிரச்சனைன்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னாங்க, அங்கிருந்து சாலை வழியாக வருவதற்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. நேற்று கொஞ்சம் மாணவர்கள், மகாராஷ்டிராவை சேர்ந்த மாணவர்கள் வந்துட்டு அவங்க திருப்பியும் கல்லூரிக்கே வந்து விட்டார்கள். காரணம் என்ன, வருவதற்கு சில இடைஞ்சல்கள் இருந்தது. உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு. அதன் காரணத்தினால் 1-2 நாட்களில் சாலை வழியாக ஜம்முக்கு அழைத்து வரப்பட்டு ஜம்முவில இருந்து டெல்லிக்கு நீங்கள் கூட்டி செல்ல வருவீர்கள், உங்களை கூட்டிக் கொண்டு வந்து விடுவோம். டெல்லியிலே தமிழ்நாட்டு பவனில் உங்களை தங்க வைத்து யாரெல்லாம் விமானத்தின் மூலம் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அவரை விமான நிலையத்துக்கு அழைத்து வருவதும், அது போக யாரால் சென்னை வருவதற்கு விமான டிக்கெட்டுகள் எடுக்க முடியவில்லையோ அவர்களை செகண்ட் கிளாஸ் ஏசியிலே டெல்லியிலே இருந்து சென்னைக்கு கூட்டி வருவதற்கு தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் நல வாரியம் ஏற்பாடு செய்திருக்கிறது. நன்றி சார். நாங்க ஜம்முல இருந்து கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க புறப்பட வேண்டிய ரயிலும் பாத்தீங்கன்னா தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நாங்க நள்ளிரவுல டெல்லி ரீச் ஆகும். ஸோ நாங்க ஃபர்தரா கான்டாக்ட் பண்றோம். டெல்லி வந்து தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள், டெல்லியுடைய தமிழ்நாட்டு பவன்ல இருந்து அதிகாரிகள் நீங்கள் வரக்கூடிய ரயில் நிலையத்திற்கு வந்து உங்களை அழைத்து செல்வார்கள்.
ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, நன்றி நன்றி. மாணவர்கள், நீங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சிரமமோ அல்லது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கார்த்திகேய சிவசேனாபதி சார் கிட்ட கேட்கலாம். உங்களுடைய கோரிக்கைகளை அவர் தமிழக அரசிடம் எடுத்து சொல்வார், முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வார். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க சார், இப்போதைக்கு நாங்க எங்களோட ரயிலுக்காக காத்திருக்கோம். ஸோ டெல்லி வரைக்கும் நைட்டு நள்ளிரவு ரீச் ஆயிடுவோம்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வர வேண்டிய ட்ரெயின் இன்னும் வந்து சேரலை. ஸோ எப்படி இப்போ 1 மணி வாக்குல அந்த ட்ரெயின் எடுத்தாலும் நாங்கள் டெல்லி வர்றதுக்கு நள்ளிரவு 11 மணி வரையும் ஆயிடும். ஸோ டெல்லி வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு அதிகாரிகளை தொடர்பு வந்து நாங்கள் தமிழ்நாடு வந்து நீங்க எத்தனை மணிக்கு டெல்லிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் அங்க இருப்பாங்க. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி சார். நன்றி. கார்த்திகேயன் சார், இப்போ நம்ம மாணவர்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஏன்னா அந்த பதட்டத்தை உணரக்கூடிய இடத்தில் அந்த மாணவர்கள் தான் இருக்காங்க. அவங்க எப்படியாவது பாதுகாப்பான இடத்திற்கு வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் இல்லாத காரணத்தினால ட்ரெயினில் வந்திருக்காங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் எடுத்திருக்கிறீர்கள். அவங்க எத்தனை மணிக்கு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் வந்து அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. மேற்கொண்டு நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தமிழர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன கார்த்திகேயன் சார்? இப்போ மாணவர்களாகிய நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அங்கே சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரயில் நிலையத்தையும் இப்போ நம்ம தந்தி டிவி வாயிலாக தமிழக மக்களுக்கு அங்கே என்ன நிலவரம் என்பதை காண்பித்தீர்கள். நீங்கள் இப்போ ரயில்வே நிலையத்திற்கு பாதுகாப்பாக வந்திருக்கீங்க. இன்னும் ரொம்ப அழகான ஒரு வியூ கொடுக்குறீங்க. பட் கூட்ட நெரிசல் அதிகமாக தென்படுகிறது. 3 ரயில்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே ரிசர்வேஷன் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அல்லது ட்ரெயினில் இருக்க இடத்தை காட்டிலும் கூட்டம் அதிகமாக இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? இப்போ அதாவது நேற்று நள்ளிரவு வந்து நாங்க ட்ரெயின் புக் பண்ண ட்ரை பண்ணோம். பஸ் அந்த டைம்ல வந்து எந்த ட்ரெயினுமே சீட் இல்லை. பட் ஃபர்தரா இன்னைக்கு ஜம்மு நோக்கி வரக்கூடிய அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதனால அரசு வந்து 3 சிறப்பு ரயில் மட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு விரைவு வண்டி, ஒரு 20 கோச்சுகள் கொண்ட ஒரு வந்தே பாரத் வண்டி, அப்புறம் நள்ளிரவு 7 மணிக்கு ஒரு ரயில். 3 ரயில் வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எமர்ஜென்சில அந்த 3 ட்ரெயின் தான் சொல்றாங்க. ஃபர்தரா அது நோக்கிதான் கிரௌட் வந்துட்டு இருக்கு. இதுல எல்லாருக்குமே சீட்டு கிடைக்குதானா? ஏன்னா பலதரப்பட்ட கல்வி நிலையங்கள்ல இருந்து மாணவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து கோடை விடுமுறை நாள். இப்ப எங்க ஐஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்றுதான் எல்லாருடைய தேர்வுகளும் முடிந்தது. ஸோ தென் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு செல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே நேற்று இரவு செல்ல வேண்டியது. பட் நேற்று இரவு நடந்த அசம்பாவிதங்கள்னால எல்லாராலும் அந்த ட்ரெயின்ல அடைய முடியவில்லை. ஸோ இன்னைக்கு நைட்டு அதிகாலை 4 மணிக்கு நாங்க இந்த ட்ரெயின் வந்து 4 மணிக்கு புக் பண்ணோம். ஸோ அதிகாலை 4 மணிக்கு ஒரு பிளாக் அவுட் ஆச்சு ஜம்முல. அந்த டைம்ல நாங்க விழிச்சு அப்ப நாங்க இந்த ட்ரெயின் புக் பண்ணோம் 4 மணிக்கு. அப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த டைம்ல புக் பண்ணனால எங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்லீப்பர் கிளாஸ்ல டிக்கெட் கிடைச்சது. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஐஐடி, எய்ம்ஸ், ஐஐஎம் அதுல உள்ள மாணவர்கள் எல்லாமே தென் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், ஈவன் வட மாநிலங்களுக்கு மேற்கு வங்கம், பீகார் செல்லக்கூடியவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. தொழிலாளர்கள், மைக்ரண்ட் லேபர்ஸ், ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்காக இங்க காத்துட்டு இருக்காங்க. ஃபர்தரா ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல எவ்வளவு இன்னும் கூட்டம் சேரப்போகுது. ஏன்னா ரிசர்வ் பண்ணிருக்கோம். பட் இருந்தாலும் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி டெல்லி வரைக்கும் எப்படியாச்சும் எல்லாரும் ரீச் ஆகணும். ஏன்னா எங்க மாணவர்களே பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மாணவர்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா, நீங்க அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு ஃபர்தரா மேற்கொண்டு ஏதாவது இந்த மாதிரி ஃபைன் கட்டியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் இப்ப நாங்க பிளான் பண்ணிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அதனாலதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஷன். இப்போ நீங்கள் ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் ட்ரெயின் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கிறது? சரியான நேரத்தில் தான் ட்ரெயின் வருகிறதா அல்லது அதில் ஏதாவது தாமதங்கள் தென்படுகிறதா? நாங்க வந்து 9:45க்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். ஜம்மு தாவி ஜங்ஷன் ஜம்மு. எங்களோட ட்ரெயின் வந்து 10:45க்கு ஷெட்யூல் பண்ணப்பட்டிருந்துச்சு. பட் இப்ப வந்து எங்களுக்கு பட்ட அறிவிப்பு வந்து அரை மணி நேரம் தாமதமா வரும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் 11:15க்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஃபர்தரா பார்க்கணும் எப்படி. இப்போ நம்ம தமிழக மாணவர்களாகிய நீங்க இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு பத்திரமா வந்திருக்கீங்க. வேற யாராவது தமிழக மாணவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் கூட வர முடியாம சிக்கி தவிக்கிறாங்களா? அல்லது ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? நாங்க வந்து ஜம்மு இருக்கிறதுனால ஜம்முல பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தொடர்பு வந்து இங்கதான் இருக்கு. ரயில் தொடர்பு வந்து ஜம்முல தான் இருக்கு.
காஷ்மீர்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கு தான் அந்த தேர்வுகள் இருக்கும். நாங்க ஜம்முல இருக்கனால நாங்க எப்படியோ ஒரு வழியா ஆட்டோ பிடிச்சு நாங்க நேற்று நைட்ல இருந்து ஃபர்தரா நாங்க வந்து கார்ல போலாமா கேப்ல போலாமா. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இனோவா வந்து ஜம்முல இருந்து டெல்லி செல்வதற்கு 20,000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ தலைக்கு 4,000 4,500 அந்த விகிதத்துல பல மாணவர்கள் எங்களோட சக மாணவர்கள்லாம் கேப்ல எல்லாத்தையும் கிளம்பிட்டாங்க. நாங்க எர்லி மார்னிங்கும் அந்த பிளாக் அவுட் அண்ட் அட்டாக் நடந்ததுனால நாங்க பொறுமையா பார்த்துட்டு போலாம், இப்ப வெளியே போறது நல்லது இல்லை அப்படின்றதுனால நாங்க வெயிட் பண்ணோம். ஸோ எர்லி மார்னிங் இந்த ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணனால இதுல புக் பண்ணி இப்ப வந்திருக்கோம். ஃபர்தரா நாங்க வந்து தென் மாநில மாணவர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு, அதுல வந்து நாங்க ஃபர்தரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன ட்ரெயின் இருக்கு. இப்ப நீங்க அனுப்பிச்ச அந்த தமிழக அதிகாரிகளோட புரிஞ்சுது எல்லாத்தையுமே நாங்க ஃபர்தரா அந்த வாட்ஸ்அப் குழு பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். ஃபர்தரா வராங்க. உணவு தண்ணீர் போதுமான அளவுல கிடைக்கிறதா இல்ல அதில் ஏதாவது சிரமம் இருக்கிறதா? நாங்க காலையில பாத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பணும் எங்க ரூம்ல இருந்து. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே திறந்திருக்கக்கூடிய கடைகள் கூட எல்லாமே மூடப்பட்டு இருந்தது. ஸோ ஃபர்தரா நாங்க இப்போதைக்கு இது வந்து டெல்லி போய் சேரணும்ன்றது. ஸோ நாங்க பார்த்துட்டு இருக்கோம் ட்ரெயின்ல என்ன இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். நீங்கள் தொடர்ந்து தந்தி டிவியோட தொடர்பில் இருங்க. அங்கே உள்ள காட்சிகளை உங்கள் வாயிலாக, தந்தி டிவி வாயிலாக தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தாலும் நீங்கள் தந்தி டிவியில் பதிவு செய்யலாம். தமிழக அரசும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பத்திரமாக தமிழ்நாடு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கும் காரணத்தினால் அதிகாரிகள் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் ஜம்முவிலிருந்து டெல்லி சுமார் 600 கிலோமீட்டர், ட்ரெயினில் வர்றதுனாலே ஒரு 10 மணி நேரத்திலிருந்து 11 மணி நேரம் ஆகும். நீங்கள் எப்பொழுது டெல்லி வந்து சேர்ந்தாலும் டெல்லியில் தமிழக அதிகாரிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அத்தனை உதவியும் உங்களுக்காக செய்ய தயாராக இருக்கிறார்கள். தந்தி டிவியோடு நீங்கள் இவ்வளவு நேரம் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். நீங்கள் பாதுகாப்பாக தமிழகம் திரும்பும் வரை தொடர் நேரலையில் தந்தி டிவி உங்களை காண்பித்து கொண்டிருப்போம். தமிழக அரசும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.